Facebook வீரர்கள் எங்கிருந்து வாரங்கள், யாருட மானம் அந்தஸ்து கண்ணியம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஒன்றும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நாள்ல வச்சுதான் சொன்னாங்க, அடுத்தவனுடைய மானம், அடுத்தவனுடைய இரத்தம், அடுத்தவனுடைய உடம்பு இது ஹரமை விட, கபத்துல்லாவை விட. யோசித்து பாருங்க சகோதரர்களே, கபத்துல்லா இடம் என்ன, அந்தஸ்து என்ன? மக்காவை விட, அரஃபாவுடைய தினத்தை விட அல்லாஹ்விடத்திலே புனிதமானது. பெண்களுடைய மானம் மரியாதை நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் Facebookக்கு விசாரணை இல்லைன்னு, வேவ்ஸ்ல பறக்க விடுக்குது மானம் கண்ணியம். வந்த வேகத்துக்கு ஷேர் பண்றோம், வந்த வேகத்துக்கு தட்டி விடுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொந்த மகள் மோசமான ஒரு தவறு செய்த ஒரு மனிதர் சொன்ன பொழுது கூட அதை மறைத்து திருமணம் செய்து வையுங்கள். இன்னைக்கு நல்லவங்கள்ட்ட குறை தேடி வாழ பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்னண்டா, தீயவர் என்று சொன்னாலும் அவர்கிட்ட என்ன நலவிக்குதுன்னு பார்ப்பாங்க. மையத்தை கொண்டு வச்சா சொன்னாங்க தொழுவிக்க வேணாம், எல்லாரும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஏதாவது நலவு இருக்கிறதா, இவர் எவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சிக்கலாம், இவ்வளவு உம்ரா செஞ்சிக்கலாம், தட்டத்தான் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தீமைக்குள்ளே நன்மை தேடும் பண்பு நிதானமான பண்பு, பண்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்த பண்பு. குறைய மறைக்கிறது, தவற மறைக்கிறது. இன்றைக்கு எல்லாமே லைவ், சிசிடிவி, பட்டா முடிஞ்சு தற்கொலைக்கு ஏறுறாங்க சிலவங்க. மானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால மானத்தை எழுத்துல வாங்குறது, மானத்தை வீடியோல வாங்குறது, மானத்தை வாயால வாங்குறது, இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நிலையில் மௌத்து வந்தால் நாளை மறுமையின் நஷ்டவாதி. மட்டுமல்ல, எங்கட பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்கட மனைவி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மானம் வாங்கப்படாமல் மௌத்து வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க ஒளிஞ்சாலும் எங்க மறைந்தாலும் மானம் வாங்கப்படும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எந்த செய்தி வந்தாலும் எங்களுக்கு என்னாண்டு விட வேண்டிய நாங்க, ஏண்ட கபர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏண்ட மௌத் எப்படி வரப்போகுது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் எப்படி சகோதரர்கள் அடுத்தவர்கள் செய்திக்குள்ள போவோம்? போக முடியாது. இது ஒரு முஸ்லிம் பண்பல்ல. சலாத்தை பரப்புவோரின் ஒரு முஸ்லிமுடைய ஒழுக்கம் இதுவல்ல. குறைய மறைக்கிறது, நிதானத்தை பேன்றது, எந்த செய்தியாலும் தட்டாம இருக்கிறது. அதுதான் 15 மணித்தியால பொறுமையில பயிற்சி எடுத்தோம். இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு ஹஜ்ஜுடைய பயிற்சி எடுத்தோம். தொழுகையில தக்பீரை கட்டி அங்க இங்க பார்க்கிறது இல்லை. எல்லா பயிற்சியும் அடுத்தவனை பார்க்காமல் வாழ வேண்டும். வாழ்க்கையில சகோதரர்கள், நாங்க போற வேகத்துல சில இவங்களோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம் எல்லாமே மிரிப்பட்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுது, இஸ்லாம் விளங்கப்படுது. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார், செலவழிச்சு கொண்டு உம்ராக்கு போறார், கபத்துல்லா கண்டுட்டார், வேகமா போறாரு. ஒரு ஆப்பிரிக்கா மனிதன் கழுத்தை மிரிச்சு கொண்டு போறார், தலையை மிரிச்சு கொண்டு போறார். நீக்ரோண்டு வைத்துக் கொள்ளுங்கள், மிரிச்சு கொண்டு போறார். வைத்து ஹஜர் அஸ்வத் அப்படியே முத்தமிடுறார். என்ன சட்டம் தெரியுமா இஸ்லாத்துல? அவருக்கு ஹஜர் அஸ்வதை முத்தமிட்ட நன்மை கிடையாது, ஒரு மூமினை நோவித்த பாவம் எழுதப்படும். ஹஜர் அஸ்வத் கல்லுதான், மஸ்ஜித் தான், நிர்வாகம் தான், நல்ல வேலைதான். அடுத்தவங்களோட மானம், அடுத்தவங்களோட கண்ணியம், அடுத்தவங்களுடைய பாரம். சில நேரம் நாங்க போற வேகத்துல தாய் தந்தையிட மனதே உடைஞ்சு போகுது, உறவுகளோட மனது உடைஞ்சு போகுது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல, வாழ்க்கையில, வார்த்தையில எல்லாத்திலையும் நிதானம் இருக்கும். துஆ செஞ்சாங்க. சகோதரர்களே, என்ன மன்னிக்கிறோம்? காணித்துண்டுக்கு மன்னிக்கிறோமா? பேசின பேச்சுக்கு மன்னிக்கிறோமா? வழக்கு 30 வருடம், 30 லைலத்துல் கத்ர கண்டுட்டோம். வருடம் தரவா ஹஜ் உம்ரா. ஆனா அரஃபா மைதானத்துல நானாம் தம்பி 2 பேரும் அழுது துஆ செய்றாங்க. 30 வருடமா நானாம் தம்பியும் பேசுறாங்க இல்ல. ஒரு கற்பத்துல வளர்ந்த பிள்ளைகள், தாய் சொல்றா, ஒரே மடியில விளையாடின பிள்ளைகள், எப்பதான் இது 2 பேரும் ஒரு சகனுக்கு வருவாங்களோ,
முசாஃபா செய்வாங்களோ என்ன பலன் சகோதரர்களே? உறவை முறிச்சவங்களோட பக்கத்தில் உட்கார்ந்து கூட துவா செய்ய மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துவா கபூல் ஆகாது. சகோதரர்களே, பழி வாங்குறத மன்னிக்காத குணத்தை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால மன்னிச்சுட்டு போனா அல்லாஹ் மாளிகையை காட்டுவான், மஹ்ஷர்லயும் கேட்பான், நீ மன்னிக்கிறாயா? அடுத்தவன் செஞ்ச அநியாயத்தை மன்னிக்கிறாயா? மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே உன்ட எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், நீ வா சொர்க்கத்துக்கு நல்லா கூப்பிட போறேன். சகோதரர்களே, 7 ஜும்மாக்கு பின்னால யாராவது இருந்தா 10 வருட வழக்கு, 5 வருட வழக்கு, சொந்த தம்பி சொந்த நானா சகோதரர் மூத்தவருக்கு தம்பி சகோதரருக்கு சொல்லாம கல்யாணம் எடுக்கிறார். முழு ஊரும் ஜாம் என்று கல்யாணம். தம்பியை காணும், தம்பியிட பிள்ளைகள் இல்ல, தம்பியிட வீடு உள்ள மெரேது. மாலையில தம்பி பேசுகிறார் மனைவிக்கு, நான் நாளைக்கு வாரேன், கடையிலிருந்து வந்தா உங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறேன் சாப்பிடுறதுக்கு. சுபஹானல்லாஹ், இரவு 10 மணிக்கால போனை வச்சாரு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பேச கிடைக்கல, மையத்து தான் வீட்டுக்கு வந்துச்சு. முந்தினண்டு கல்யாணத்துக்கு சொல்லல, வேக வச்சாரு, பிடிச்சாரு, பழி வாங்கினாரு. சுபஹானல்லாஹ், அடுத்த நாள் மையத்தில் விழுந்து கொண்டு அழுகிறார். என்ன பலன்?